வைக்கும் இறையச்சத்தின் சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஒரு தோழரை பார்த்து, தோழரே, நீர் மறுமையில் என்னை சந்திக்க விரும்பினால் உம்மை விட்டு நான் பிரிந்த பிறகு இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு சமயம் அல்லாஹுக்கு ஒரு மனிதன் பயந்து நடந்தால் மனிதனுக்கு உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பயந்து நடுங்குன்னு சொன்னாங்க. மற்றொரு சமயம் அல்லாஹ்விடம் அதிகமாக பயப்படுவாரே உங்களில் சிறந்த அறிவாளின்னு சொல்லியிருக்காங்க. பிறிதோர் இடத்துல உன் நாவை தடுத்துக்கொள் இன்ஷா அல்லாஹ். உன் குற்றங்களை எண்ணி பார்த்து கண்ணீர் விடு. அல்லாஹ்வின் பாதையில் சென்று புனித போரில் உயிர் நீத்த தியாகிகளின் உதிரத்தை விட அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தினால் அழுபவனின் கண்ணீர் தான் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனின் கோப பார்வை உலகின் மீது இறங்கிவிடுமோ என்று பயந்தாங்க. காற்றின் திசை மாறினால், சற்று வேகமாக காற்று வீசினாலும் அன்னாரின் முகம் இரையச்சத்தின் காரணமாக வாட்டமடைந்திடும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நரகலோகம் படைக்கப்பட்ட தினத்திலிருந்து இரையச்சத்தின் காரணமாக சிரித்து மகிழாமல் துக்கத்துடனேயே இருக்கிறாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய நெற்றியை தரையில் வைத்து இரையச்சத்தின் காரணமாக 40 நாட்கள் தரை நனையும் அளவிற்கு கண்ணீர் விட்டு அழுதாங்க. மக்களே, இரையச்சம் நமக்கு மிக அவசியம். இன்ஷா அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களுக்கு காய்ந்து போன ரொட்டியை தின்பதும் மாடு கட்டக்கூடிய இடத்தில் படுத்துறங்குவதும் சாதாரண காரியம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களும் ஒரு பறவையை பார்த்து நான் பறவையாக படைக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. தல்ஹா அவங்க நான் மரமாவோ செடியாவோ படைக்கப்பட்டிருக்க கூடாதான்னு சொன்னாங்க. உதுமான் அலைஹிஸ்ஸலாம் நான் மரணித்த பிறகு என்னை இறைவன் மீண்டும் எழச் செய்யாமல் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு நான் ஒரு கல்லாக படைக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னதற்கு காரணம் இரையச்சம் தான். எனவே நம்ம அல்லாஹை பயந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லாஹை பயந்து இரையச்சத்தோடு இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம நேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.